வீட்ல எல்லாருக்கும் டெய்லி சாப்பாட்டுல காய்கறி இருக்குமோ இல்லையோ கண்டிப்பா முட்டை இருக்கணும். முட்டைனா அவ்வளோ பிடிக்கும். நேத்து பசங்க இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க ஜாப்பனீஸ் எக் ஆம்லேட்ட பார்த்துட்டு செஞ்சு தர சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. இதுக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இதுல வெள்ளைக்கரு தனியாவும், மஞ்சக்கரு தனியாவும் ஃபர்ஸ்ட்டு பிரிச்சு எடுத்துக்கலாம். இத்தனை வருஷம் சமைச்சிட்டு இருந்தாலும் இன்னமும் எனக்கு முட்டை வந்து கரெக்ட்டா உடைக்கவே வராது. அதுல மஞ்சக்கருவும், வெள்ளைக்கருவும் தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறதுங்கிறது பெரிய டாஸ்க்காவே இருந்தது. இப்போ வெள்ளைக்கருவுல கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா நுர பங்கா பீட் பண்ணி எடுத்துக்கிறலாம். ரெசிபி பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளா தான் இருந்தது. ஆனா விஸ்க் வச்சு பீட் பண்றதுக்கு தான் டைம் ரொம்பவே எடுத்தது. ஸோ எனக்கு பீட் பண்றதுக்கு என் பையனுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. அதே போல மஞ்சள் கருவிலையும் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு லேசா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ளாட்டான ஒரு பேன்ல பட்டரோ இல்ல எண்ணெயோ தேய்ச்சிட்டு ஃபர்ஸ்ட் மஞ்சள் கருவை ஊற்றி கொஞ்சமா பெப்பர் தூவிட்டு லேசா வெந்ததும் நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க வெள்ளைக்கருவையும் சேர்த்துக்கலாம். சீசனிங்க்கு சில்லி பவுடரும் ஒரிகானாவும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா ஃப்ளஃபியா வெந்ததும் அவ்வளோதான், சூப்பரான ஜாப்பனீஸ் எக் ஆம்லேட்